இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா, இது விஜய் அரசியலுக்கு வராம இருந்திருந்தால் நம்ம இந்த கண்டென்ட்டோ இந்த டாபிக்கோ எடுத்து பேசுவோமானா, சாமி சத்தியமா சொல்றேன், பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்னா, தட் இஸ் an unwanted thing for us ல. ஏங்க அவன் பர்சனல் வாழ்க்கையில அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க, 1008 கதைகள் ஓடுங்க. எல்லார் வாழ்க்கையும் இங்க சாக்கடையா தான் இருக்கு, எவன் வாழ்க்கையும் இங்க தூய்மையா இல்ல. சோ அத பத்தி நம்ம பேச போறோமா? சாமி சத்தியமா பேச மாட்டோம். எதுக்கு நம்ம பேசணும் அத்த வாழ்க்கையை பத்தி? இதே ஒரு நடிகரா இருக்காரா, நம்ம இந்த வீடியோவை கூட மேக் பண்ண மாட்டோம், விட்டுடுவோம். ஏன் இதை எடுத்து பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு நடிகர் கிடையாது. விஜய் ஒரு அரசியல் தலைவர். அதுவும் ஒரு புது கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுவும் இவருக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய யங்ஸ்டர்ஸ். அதாவது நாளைய தமிழகம் இல்ல நாளைய இந்தியாவே இருக்கட்டும், அதெல்லாம் யார் கையில இருக்கு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் கையில இருக்குது. நம்ம அப்போத்துல இருந்தே சொல்லி இருக்கிறது ஒரு விஷயம் தான்.